ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினைச்சாலே நமக்கு ஒரு சின்ன பயமும் குழப்பமும் வருதில்ல? அது சகஜம்தாங்க. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த முழுமையான சர்வைவல் கைட் எக்ஸ்பிளைனரை பார்த்த பிறகு இன்சூரன்ஸ் பத்தின உங்களோட எல்லா தயக்கங்களும் மாயமா மறைஞ்சிடும். திடீர்னு ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்மையிலே கை கொடுக்குமா, இல்ல கிளைம் ரிஜெக்ட் ஆகி லட்சக்கணக்கில் நம்ம கையிலிருந்து செலவழிக்கணுமா? இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல் பில்களை பார்த்து பயப்படுறது ரொம்பவே நியாயமான ஒண்ணுதான். ஆனா சரியான பாலிசி நம்ம கையில இருந்தா அந்த பயமே நமக்கு தேவையில்லை. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போறோம். இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். 1. ஃப்ளோட்டரா இல்ல இண்டிவிஜுவல் பிளானா? 2. நெட்வொர்க் மற்றும் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். 3. மறைவான சப்ளிமெட்கள். 4. சூப்பர் டாப் அப்ஸ். அப்புறம் கடைசியா 5. 2026ஓட கேம் சேஞ்சிங் இன்சூரன்ஸ் விதிகள். இப்போ முதல் விஷயம், ஃப்ளோட்டர் பிளானா இல்ல தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பிளானா? இந்த ஃப்ளோட்டர் பிளானுக்கும் இண்டிவிஜுவல் பிளானுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஃப்ளோட்டர் பிளான்னா குடும்பம் முழுவதற்கும் ஒரே ஒரு ஷேர்டு கவரேஜ் இருக்கும். அதாவது ஒரு தண்ணீர் தொட்டிய குடும்பத்துல எல்லாரும் பகிர்ந்துக்கிற மாதிரி. ஆனா இண்டிவிஜுவல் பிளான்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சேஃப்டி நெட் இருக்கும். ஒருத்தர் செலவு செஞ்சாலும் அடுத்தவங்களோட கவரேஜ் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாது. இது ஒரு உதாரணத்தோட பாப்போம். ஒரு இளம் குடும்பத்துக்கு ஃப்ளோட்டர் பிளான் வெறும் 18,000 22,000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். அதுவே தனித்தனி பாலிசினா 50,000 60,000 வரைக்கும் ஆகும். யோசிச்சு பாருங்க, ஃப்ளோட்டர்ல கிட்டத்தட்ட 60 65% லாபம். ஆனா இங்க ஒரு பெரிய தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. அதுதான் தி பேரண்ட் ட்ராப். 50 வயசுக்கு மேல உள்ள உங்க பெற்றோரை உங்க ஃப்ளோட்டர் பிளான்ல சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் வரும்போது அந்த மொத்த குடும்பத்தோட கவரேஜும் சீக்கிரமே காலியாயிடும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம், நெட்வொர்க் மற்றும் நான் நெட்வொர்க் மருத்துவமனைகள். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏற்கனவே ஒரு அஃபிஷியல் அக்ரிமெண்ட் வச்சிருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். இங்க போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அட்மிஷன் அப்போ கையில இருந்து முன்கூட்டியே காசு கட்ட வேண்டிய அந்த டென்ஷனே உங்களுக்கு இருக்காது. இதோட ப்ராசஸ் ரொம்ப சுலபம். ஸ்டெப் 1, உங்க ஹெல்த் கார்டை காட்டுறீங்க. ஸ்டெப் 2, டிபிஏ அதை செக் பண்ணி ப்ரீ ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3, இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு பில்ல செட்டில் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்க ஒரு நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போனா நீங்களே முதல்ல மொத்த பில்லும் கட்டணும். அப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி, பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணி கிளைம் வாங்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய தலைவலி. 3வது, நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மறைவான சப்லிமிட்கள். உங்க பாலிசில ஒரு வில்லன் இருக்குன்னா அது இந்த சப்லிமிட்கள் தான். இத ரொம்ப சரியா சொல்லணும்னா பெருமழையில நம்மள பாதிய மட்டும் மறைக்கும் குடை போன்றதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 10 லட்சத்துக்கு கவரேஜ் இருந்தாலும் குறிப்பிட்ட சில நோய்களுக்கோ இல்ல செலவுகளுக்கோ ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. மொபைல் டேட்டால ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி இது உங்களோட பாதுகாப்பை முடக்கிடும். இதுல நிறைய பேர் மாட்டிக்கிற ஒரு ட்ராப் இருக்கு. அதுதான் தி ப்ரொபோர்ஷனல் டிடக்ஷன் ட்ராப். அதாவது உங்களோட ரூம் ரெண்ட் லிமிட்டை தாண்டி நீங்க ஒரு பிரீமியம் ரூம் எடுத்தீங்கன்னா, நீங்க ரூம் வாடகைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா காசு கட்டினா போதாது. உங்களோட டாக்டர் ஃபீஸ், ஆபரேஷன் தியேட்டர் சார்ஜஸ்னு அந்த மொத்த பில்லுலயும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை நீங்க கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கும். இந்த விஷயம் பல பேருக்கு தெரியறதே இல்ல. இந்தியால காமனா இருக்கிற சப்லிமிட்ஸ் இதெல்லாம் தான். ரூம் ரெண்ட், அதாவது பொதுவா உங்க சம் இன்சூர்ட்ல 1% இருக்கும். அப்புறம் ஐசியூ சார்ஜஸ், கண்புரை அல்லது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியான குறிப்பிட்ட சிகிச்சைகள், அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரி மாதிரியான நவீன சிகிச்சைகளுக்கும் சப்லிமிட்ஸ் இருக்கும். அதனால பாலிசி வாங்கும்போது இந்த ஃபைன் பிரிண்ட்டை கண்டிப்பா செக் பண்ணணும். 4வது செக்மெண்ட், சூப்பர் டாப் அப் மூலமா உங்க கவரேஜை அதிகப்படுத்துறது எப்படி? இத பத்தி தெரிஞ்சுக்க முதல்ல டிடக்டபிள்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுப்போம். இது ஒரு த்ரெஷோல்டு லிமிட். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் உங்க பேஸ் பிளான் மூலமாகவோ அல்லது நீங்க கையில இருந்தும் பில் கட்டணும். அந்த த்ரெஷோல்ட தாண்டின பிறகு ஆகுற செலவுகளை தான் இந்த டாப் அப் பிளான் முழுசா பாத்துக்கும். ஆனா இங்க தான் நீங்க கவனிக்கணும். சாதாரண டாப் அப்க்கும் சூப்பர் டாப் அப்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. டாப் அப் பிளான்ல ஒவ்வொரு முறை நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போதும் அந்த டிடக்டபிள் அமௌண்ட்டை நீங்க தாண்டணும். ஆனா சூப்பர் டாப் அப்ல அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துல நடக்கிற எல்லா கிளைம்களையும் சேர்த்து ஒரே ஒரு முறை டிடக்டபிள தாண்டினா போதும். குடும்பத்துல 2-3 பேருக்கு உடம்பு சரியில்லாம போனா சூப்பர் டாப் அப் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போம். வெறும் 15,312 ரூபாய்க்கு ஒரு அருமையான கவரேஜ் எப்படி கிடைக்கும் தெரியுமா?
5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேஸ் பிளான் கூடவே 15 லட்சத்துக்கு ஒரு சூப்பர் டாப் அப் எடுத்தீங்கன்னா உங்களோட வருடாந்திர செலவு வெறும் 15,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஆனா அதுவே 20 லட்சத்துக்கு ஒரே பேஸ் பிளான் எடுத்தா 23,207 ரூபாய்க்கு மேல ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் பிளானிங். கடைசியா 5வது விஷயம் 2026ல வந்திருக்கிற கேம் சேஞ்சிங் இன்சூரன்ஸ் விதிகள். இதுல நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிகள் என்னென்ன? முதல்ல 65 வயசுக்கு மேல உள்ளவங்க பாலிசி எடுக்க முடியாதுங்கிற தடைய இப்போ முழுசா நீக்கிட்டாங்க. அடுத்து ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கான வெயிட்டிங் பீரியட 4 வருஷத்துலேருந்து 36 மாசமா, அதாவது 3 வருஷமா குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மொரட்டோரியம் பீரியட அதிகபட்சம் 5 வருஷமா மாத்திட்டாங்க. அதாவது 5 வருஷம் தொடர்ச்சியா பாலிசி வச்சிருந்தா எந்த காரணத்துக்காகவும் உங்க கிளைம அவங்க ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. இன்னொரு சூப்பரான அப்டேட் இருக்கு. ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான ஜிஎஸ்டி 18% அப்படியே 0% குறைஞ்சிருச்சு. இதை விட வேற என்னங்க வேணும்? இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் முன்னைய விட ரொம்ப மலிவாகிடுச்சு. எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இதை விட ஒரு பெரிய நிம்மதி என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகும்போது பில்லுக்காக மணிக்கணக்கா காத்திருக்க வேண்டிய நிலைமை இனிமே இல்லங்க. புதிய விதிப்படி பில் கொடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள கேஷ்லெஸ் கிளைம்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரூவ் பண்ணி ஆகணும். இது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தானே. இப்போ சொல்லுங்க, 2026ல விதிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு. கவரேஜ் அதிகம், பிரீமியம் குறைவு, கிளைம் பண்றதும் ரொம்ப சுலபம். இந்த புதிய தகவல்களோட உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை நீங்க அப்கிரேட் பண்ண ரெடியா? இன்னைக்கே உங்க பாலிசியை எடுத்து செக் பண்ணுங்க. இந்த ரூல்ஸை வச்சு சரியான முடிவுகளை எடுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பாதுகாப்பா இருங்க, சிறப்பான ஆரோக்கியத்தோட இருங்க.